அருண்ராஜ் ஜோதிடர் வழங்கும் திருக்கோவிலூர் உலகநாத பெருமாள் கோயிலின் கும்பாபிஷேக விழாவின் அருண்ராஜ் ஜோதிடர் ஆன்மீக கருத்துக்கள் நம்ம யூடியூப் சேனலில் வந்து அருண்ராஜ் ஜோதிடர் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர், லைக்கர், ஷேர் பண்றவர், கமெண்ட் பண்றவருக்கு முதற்கண் வணக்கம். மற்றும் இப்ப நம்ம அருண்ராஜ் ஜோதிடர் திருக்கோவிலில் உள்ள மிகப்பெரியான பெருமாள் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதில் வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆன்மீக தகவலை நம்ம அருண்ராஜ் ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த கோயிலின் அம்சங்கள் என்ன, கோயிலில் சென்றால் சிறப்பு அம்சங்கள் என்ன, எந்தெந்த ஜாதகர் அந்த கோயிலுக்கு மிக அதிகமாக செல்கிறார்கள், எதனால வந்து அந்த கோயில் வந்து ஒரு கால் தூக்கி நின்று பேசப்படுகிறது, மற்றும் ராஜகோபுரம் பற்றி பேசப்படுகிறது, இது போன்ற சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக தகவல் வழியாக நம்ம அருண்ராஜ் ஜோதிடர் இந்த நிகழ்ச்சி வழியில் நம்மளுக்கு வந்து சில கருத்துக்கள் சொல்லி அது பயனுள்ள கருத்துக்களாக நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள்லாம் பயன்படுங்கள். இதே போல அடுத்தடுத்து ஆன்மீக தகவல்களும் மூவி ரிவ்யூஸ் பல ரிலீஸ் ஆவது முன்பாகவே சொல்லப்படக்கூடிய இதே போல அடுத்தடுத்த வீடியோவும் வந்து கொண்டே இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்ய வேண்டும். நன்றி. இப்ப அருண்ராஜ் ஜோதிடரை ஆன்மீக கருத்துக்களை நம்ம உள்ள போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அருண்ராஜ் ஜோதிடர். இப்ப வந்து நம்ம உலகநாத பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி இருக்காங்க. அது உண்டான ஆன்மீக கருத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஐயா? நம்ம திருக்கோயிலூர் அருண்ராஜ் ஜோதிடர்ல நம்ம ஏற்கனவே நடத்திருந்த மூவி ரிவ்யூஸ்ல நல்லா சர்க்கஸ், நல்லா எதிர்பார்ப்பு இது மாதிரி திரைப்பட கருத்துக்களும் சாராம்சம் இருந்தது நடைபெறல. இப்ப நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் ஆன்மீக பணியில நம்ம எடுத்துக்கொண்டு போறோம். அந்த வகையில பார்க்கும்போது இப்ப நடைபெற்றிருக்கிற திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் பற்றி சற்று நம்ம ரசிகர் ஆர்வலர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் கருத்துக்களை பரிமாறிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம திருக்கோயிலூர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்பது நம்ம சுற்றியுள்ள கிராம பொதுமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் முதல்ல நன்றி கலந்த வணக்கம். ஆன்மீக பக்தர்களும் மெய் அன்பர்களும் நன்றி கலந்த வணக்கம். யூடியூப் நிர்வாக ஆன்மீக ஜோதிடர் அருண்ராஜ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நம்ம இப்ப பார்க்க போறது தென்னாட்டு திருப்பதி நமது தமிழகத்திலே 3வது உயர்ந்த கோபுரம். உலகத்திலேயே 192 அடி கோபுரம் உள்ள ராஜகோபுரம் உள்ள முக்கிய நம்ம நிர்வாகம் நம்ம திருக்கோயிலூர் கோபுரம். அது நடைபெறல. உலகளந்த பெருமாள் கோயில்ல இந்த உலகத்திலேயே திருவிக்கிரம அவதாரம் எடுத்து பெருமாள் என்ற அவதாரத்துல 3 அடியில அளந்தார் என்ற பெருமை நம்ம திருக்கோயிலூர் பெருமாள் கோயிலுக்கு பேர் உண்டு. கோயில் வந்து 5/7/2026 அன்று கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அன்றைய ராஜ தினம் முன்னிட்டு கும்பாபிஷேகமும் நடைபெறும். பக்தர்கள், ஆன்மீக மெய் என்பவர்களுக்கும் திருக்கோயிலூர் அருண்ராஜ் ஜோதிடர் வழங்கும் ஆலயமும் கும்பாபிஷேகம் என்ற தலைப்பில் கருத்துக்களை பரிமாறிக்கலாம். ஐயா அருண்ராஜ் ஐயா, சொல்லுங்க. இப்ப திருக்கோவிலூர் உலகநாத பெருமாள் கோயிலின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? சிறப்பு அம்சங்கள் பார்க்க போனா நிறைய சொல்லலாம், எண்ணற்ற சொல்லலாம். இருந்தாலும் சில முக்கிய அம்சங்கள் இன்றைய பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனுபவிக்கிறத பார்க்கணும். இதனுடைய பலனை என்ன தெரிஞ்சுக்கிறது சில உங்களிடம் சொல்றேன். திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் கோவில் 108 வைணவ திவ்ய தேவங்களில் 42வது தலமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் தென்பெண்ணை ஆற்றில் கரையில் அமைந்திருக்கிறது என்பது சிறப்பு வாய்ந்தது. முக்கிய அம்சமான பார்க்கும்போது திருக்கோயிலூர் பெருமாள் கோயில் மூலவர பெருமாள் மூலஸ்தானம் வலது காலை உயர்ந்த தூக்கி விண்ணை வளர்ந்த கோலத்தில் திருவிக்கிரமாக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்லா ஆலயத்திலும் நம்ம பார்க்க வரும்போது கல்லால, செங்கல்லால, இல்ல அந்த காலத்துல சுண்ணாம்பு கல்லால நம்ம செய்திருப்பாங்க சிலைகள் அந்த காலத்துல. ஆனா இப்ப நம்ம திருக்கோயிலூர் பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் வைணவ தலம் என்றதுனால 108 வைணவ திவ்ய தேசங்களின் 42வது தலமாக இருந்தாலும்
இந்த ஆலயத்தினோட முக்கிய சிறப்பு அம்சம் மூலவர். மூலவர் சிலை வந்து கல்லால, கருங்கல்லால, செங்கல்லால அப்படி ஆனது அல்ல, மரத்தாலே ஆனதல்ல. அப்புறம் வேற எப்படிங்க ஐயா? அந்த ஆலயம் இதுதான் நமக்கு சிறப்பு வந்தது. அதனாலதான் மக்கள் கூட்டமா அங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா மூலிகையால் ஆனது. அந்த காலத்திலே நமது வரலாற்று சிறப்புக்கு ஆன்மீக பக்தர்கள் மூலிகையால் பெருமாள் சிலையை உருவாக்கியிருக்காங்க ஐயா. மூலிகையாலயா? ஆமா ஐயா. சிறப்பு அம்சம் தான் இது. முக்கியமான ஒரு கருவறையிலே வந்து சிலைகள் வந்து கல்லால செதுக்கப்பட்டு இருக்கும், அப்படின்னா மண்ணால உருவாக்கப்பட்டு இருக்கும். ஆனா இது மூலிகையில வந்து ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு கால் தூக்கிய பெருமாள் மூலிகையாக உருவாக்கி இருக்காருன்னா பெரிய சிறப்பு அம்சங்கள் தான். ஆமா ஐயா. அடுத்ததாக ஐயா, அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது ஆயுதமாக அப்படி பார்க்க போனா பெருமாளுடைய கையில வலது கையில சங்கம், இடது கையில சக்கரமும் இருக்கும். எல்லா பெருமாள் ஆனதுலயும் நாம சங்கம் தான் இருக்கும். நம்ம உலகாந்தா பெருமா கோயில்ல வலது கையில சங்கம், இடது கையில சக்கரம் இருக்கு என்பது பெருமைக்குரியது. பரவாயில்லையா. அப்புறம் வந்து அடுத்தது என்ன இன்னும் சொல்ல, அந்த சிறப்பு அம்சங்கள்லாம் வேற என்ன இருக்குங்கய்யா? அதுல இன்னும் பார்க்க போனோம், நமக்கு திருமால் மைனமாக வந்த மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கி வைத்த அந்த பெருமாள் தலமாக நம்ம திருக்கோளூர் பெருமாள் கோயில் என்ற சக்கரத்தினாலதான் வீழ்த்தப்பட்டது எதிரிகளை. மேலும் சொல்ல போனீங்கன்னா பொய்யாழ்வார், பூதாழ்வார், சக்கரத்தாழ்வார்னு ஒரு பெருமை. நம்ம பிள்ளைகள் குழந்தைங்க வந்து கல்வி நிலையம் படிக்கலைன்னா பெருமாள் கோயில்ல அந்த சக்கரத்தாழ்வார், பெருமாள் ஆழ்வார்ல போய் விளக்கு தீபம் போட்டு வழங்கினா சிறப்பா இருக்கும். திருக்கோளூர் உலகானந்த பெருமாள் கோயில் வந்து சிறப்பு அம்சங்களை பத்தி சொன்னீங்க, தெளிவாக இருந்து மிக சிறப்பாக இருந்தது. அதை அடுத்து திருக்கோளூர் உலகானந்த பெருமாள் எதனால இந்த ஊரில் வந்து அமைந்துள்ளார்? எதனால பார்க்க போனீங்கன்னா திருக்கோயிலூர் உலகானந்த பெருமாள் மகாபலி மற்றும் வாமன அவதாரம், மாகண அவதாரம் எடுத்ததுனால எதனால எடுத்தாருன்றது, மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கி இந்திரனுக்கு இழந்த பதவியை மீட்டு தந்த மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்தார். அவர் 3 அடி நிலம் தானமாக கேட்டு விஸ்வரூபம் எடுத்து உலகத்தை அளந்து இடம் தலம் என பெருமைப்படுகிறது. அப்போ வந்து இந்திரனுக்கு பதவி கிடைக்கின்றதுக்காகவே இந்த ஊர்ல அமைந்தது இந்திரன் வந்து பார்க்க வந்திருக்காரு. ஆமா, இந்திரன் வந்து பதவிக்காக இந்த பெருமாளை வந்து தரிசனம் செய்ய வந்திருக்காரு. ஆமா. இது அடுத்து என்ன அடுத்தபடியா பார்க்க போனா ஆழ்வார்கள் வாழ்ந்த நம்ம திருத்தலம். ஆழ்வார்கள்னா வைணவத்தின் முக்கிய ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூத ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகிய ஒரே நேரத்தில் இத்தலத்தில் வாழ்ந்து வந்தனர் என்பது ஒரு அடைமொழியாகும். பெருமாளின் இருப்பை உணர்ந்து பரசுராமன் பாடினார். இதை வரலாற்று சிறப்பு மக்கள் நிகழ்ந்தாக திருத்தலங்க தமிழ் புலவர்களும் பாடியுள்ளார் என்று பெருமைக்குரியது. வந்து எதனால இந்த ஊர்ல திருக்கோளூர்ல பெருமாள் அமைஞ்சிருக்காரு என்று சிறப்பா சொல்லுங்க. வேற இதை அடுத்து சுருக்கமாக எதனால சொல்ல முடியுமா உங்களால? அந்த வகையில நம்ம பார்க்கும்போது திருக்கோளூர் உலகளந்த சுற்றி இருக்கிற பக்தர்கள், ஆன்மீக பக்தர்களுக்கும் இப்ப எல்லாருடைய தளத்திலையும் போயிட்டு ஆன்மீக அன்பர்கள் வந்து தவம் இருப்பாங்க. ஆனா நம்ம திருக்கோளூர் பெருமாள் கோயில்ல தவம் இருந்தாங்கன்னா முக்கியமா ஆன்மீக அன்பர்கள் தன்னுடைய பொருளாதார நஷ்டத்துக்கு மற்றதுக்கோ போய் அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் பக்தர்கள் தவத்திற்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரே தலம் நம்ம திருக்கோளூர் பெருமாள் கோயில் தான். பக்தர்கள் வந்து தன்னுடைய கஷ்டத்தை எண்ணி அந்த இடத்துல போய் உட்கார்ந்த திருத்தலத்தை வந்து பெருமாளிடம் தவம் இருந்தாங்கன்னா போதும், அந்த திருத்தலத்துக்கு தவம் இருக்கிற ஒரு பதில் அளிக்க பக்தருக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம உலகளந்த பெருமாள் கோயில் என்பது சிறப்பு மிக்கது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருக்கோளூர் உலகானந்த பெருமாள் கோவில்ல வந்து எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம வழிபாடு செய்தால் வந்து சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதா ஐயா? திருக்கோளூர் பெருமாள் கோயில்ல வந்து நம்ம வழிபட்டா தொழில் ரீதியா தொழில் விரிவாக்கம், உயர்ந்த பதவி, இழந்த பதவி கிடைக்கிறதுக்கு வழிபடலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வழிபடலாம். திருமண தடை இருக்கிறவங்க வழிபடலாம். கல்வி, குழந்தைங்க வந்து கல்விக்கும் மிக சிறப்பு வாய்ந்தது ஆகிய போன்ற தலமாக சிறப்பு வாய்ந்ததாக திருக்கோளூர் பெருமாள் கோயில் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது ஐயா. ஆன்மீக அன்பர்கள் பக்தர்களுக்கும் இங்க சுற்றியுள்ள பக்தருக்கும் நம்பிக்கையுரிய தலம் திருக்கோளூர் பெருமாள் கோயில் ஆகும். இப்ப 4 விஷயம் சொன்னீங்களா ஐயா? பதவி உயர்வு, பதவி, திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வி, இந்த 5 விஷயங்கள் சொன்னீங்க. அப்ப அந்த பதவி உயர்வுக்கு வந்து நான் என்னென்ன பொருட்கள் வாங்கி போய் வழிபாடு செய்யலாம்?
தொழில் ரீதியா நம்ம பதவி உயர்வுகள் பார்க்க போனீங்கன்னா பெருமாள் விஸ்வரூபம் எடுத்த உலகளந்த என்பதால் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் பெற விரிவாக்கம் காண இங்க பெரும்பாலும் அதிகமா நம்ம வழிபாடு உடையது விஷ்ணு தலமாக துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில ராகுகாலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பம்சம் ஆகும். இதை அடுத்து இப்போ பதவி உயர்வுக்கு சொல்லிட்டீங்கய்யா, அருமையான விளக்கம். இதை அடுத்து குழந்தை தடைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கி போய் வழிபாடு செய்யலாம்? குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்க போனீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் பெருமாளை வணங்கினால் மகப்பேறு கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் சிறப்பாக வழிபாடு செய்வது சொல்லியிருந்தீங்க ஐயா. இதை அடுத்து திருமண தடை நீங்குவதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி போய் வழிபாடு செய்யலாம் ஐயா? ஆலயத்துல நம்ம வந்து முக்கியமா ஒரு தெய்வத்துக்கு நம்ம ஒரு வரம் கேட்க போறோம்னா ஒரு சில முக்கியமான பொருளை கொடுத்து நம்மளால என்ற உதவியை செஞ்சு கொடுத்தாதான் எந்த தெய்வமும் நமக்கு பலன் கொடுக்கும். இறைவனை பொறுத்த வரைக்கும் எந்த ஆலயத்தையும் நம்ம வெறுங்கையா சொல்லக்கூடாது. அந்த வகையில நம்ம திருமண தடையை நீக்கிறதுக்கு பெருமாள் கோயிலுக்கு செல்லும் பொழுது ஒரு பக்தரும் எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் கவனமா கேளுங்க. எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் வந்து எலுமிச்சை பழம், சக்தி வாய்ந்தது மற்றும் நெய் விளக்கு. ராகு கால நேரத்துல செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலத்துல விளக்கு தீபம் போட்டீங்கன்னா திருமண தடை அனைத்து எந்தவித பிரச்சனை இருந்தாலும் ஜாதக தோஷம் இருந்தாலும் அனைத்தும் தீரும் என்பது அதீத நம்பிக்கை. அதை அடுத்து வேற என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போலாங்க ஐயா? வாங்கிட்டு போய் வழிபாடு செய்யலாங்க ஐயா? மஞ்சள் மற்றும் குங்குமம். பூங்குவல் நாச்சியார்னோ நம்ம தாயார் சன்னதிக்கு இருக்கிறாங்க. அந்த தாயார் சன்னதிக்கு மஞ்சள் குங்குமம், மஞ்சள் பொடி அல்ல சரடு, இங்க வாங்கலைய கயிறு, வெத்தலை பாக்கு, பூ, பழம் இது எடுத்துட்டு போய் பச்சை வளையல் தானமா கொடுத்தீங்கன்னா அம்பாளிடம் வச்சு படுத்து அந்த பக்தர்களுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா விரைவில் பெண்களுக்கு திருமணம் நடைபெறும், ஆண்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று ஐதீகம். திருக்கோளூர் உலகநாத பெருமாள் கிட்ட நம்ம வழிபாடு செய்யும் போது எந்தெந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் வழிபாடு செய்யலாம் என்று சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். இது வந்து நான் வேண்டுதல் இல்லாம நான் போயிட்டு வந்து பெருமாளை வழிபட்டு வருவதற்கு என்னென்ன பொருட்கள் சாதாரணமாக வாங்கி கொண்டு செல்லலாம் ஐயா? வரும் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னன்னா, நம்மளால் முடிந்த ஆலயத்திற்கு செல்வ வெறுங்கையா செல்லாம பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் மூலவர் சன்னதிக்கு திருவிக்கிரமனுக்கு துளசி மாலை, துளசி வாங்கின்னு போலாம். நம்ம வீட்டுல இருந்து மாலை கட்டி எடுத்துட்டு போனாலும் இல்ல அங்க ஆலயத்துல முன்பே விற்பாங்க துளசி மாலையை, அதை மாலையை பெருமாளுக்கு சாத்துவது மிக பெருமை. அடுத்து தாயார் சன்னதிக்கு போகும்போது மல்லிகைப்பூ மலர் வளமாக எடுத்து செல்லலாம். செவரளி பூ, வளையல், பச்சை வளையல் எடுத்துட்டு போனீங்கன்னா பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். சீமந்தம், குழந்தை வகையில்லாத சீமந்தமும் வளைகாப்பும் நடைபெறும் என்பது மிக சக்தி வாய்ந்த நம்பிக்கை உரிய தலமாக உள்ளது. ஓகே, நன்றி நன்றிங்க. இதை அடுத்து படிப்பு சம்பந்தமான விஷயங்களும் பெருமாளை வழிபடலாம் சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுவதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி போய் வழிபாடு செய்வது என்று கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஐயா. பிள்ளைங்க வந்து நம்ம பிள்ளைங்க ஒருத்தரும் கல்வியில சிறந்து விளங்கணும்னா புதன் அதிகாரம், புதனுடைய தெய்வம் நமது பெருமாள் தெய்வம். பெருமாளை வழங்குறதுக்கு சிறு வயது முதல் பெரிய வயது வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள், படிப்பில் கவனம் உள்ள பிள்ளைகள், மந்த நிலை உள்ள பிள்ளைகள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, பெருமாள் புதன்கிழமை அல்லது சனிவாரத்தில் அழைத்து செல்லலாம். இல்ல தாங்கள் பெற்றோர்களை அழைத்து சென்று மஞ்சள் குங்குமம், கல்கண்டு, துளசி இவற்றை அழைத்து சென்று பெருமாளை வழிபட்டால் குழந்தைகளுக்கு கல்வி சிறந்து விளங்கும். இன்னும் ஒரு படி மேல போனா குழந்தைகளுடைய நாள் நட்சத்திரம், பிறந்த தேதி நட்சத்திரம் தெரிந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு பேர் சொல்லி அர்ச்சனையும் செய்து வந்தால் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்கால வாழ்க்கையில கல்வியில முன்னேற்றம் இருக்கு என்பது பக்தர்களுக்கு ஆன்மீக என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி, வணக்கம். சிறப்பாக அம்சங்கள் வந்து சொல்லியிருந்தீர்கள். இது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இது வந்து உண்மை பலன் பெற்றிருக்காங்க. வாழ்வியல்ல இன்றைய நிமிட முதல் நானே சிலருக்கு நம்ம திருக்கோளூர் ஆலயத்துல கல்வியில மந்த நிலை இருக்கிற பக்தர்களுக்கு நேரடியாக அனுப்பிச்சிருக்கிற, பரிகாரமும் செஞ்சிருக்கிற, பலன் கொடுத்திருக்குது ஐயா. சிறப்பு அம்சம். அதை அடுத்து இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்தின் விசேஷம் என்னங்க ஐயா? இந்த கோயில கும்பாபிஷேகம் பார்க்க போனீங்கன்னா
திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள் கோயில 2026 ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இது பழமை மற்றும் புதுமை இணைப்புகள் பார்க்க போனா சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 108 திவ்ய தேசங்களின் ஒன்றான இந்த தமிழ்நாட்டு திருப்பதி திருக்கோயில் ராஜகோபுரம் மற்றும் விமானங்கள் நீண்ட நீளத்திற்கு பிறகு முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னால கிழக்கு கோபுரம் தான் பண்ணாங்க. இந்த கோயிலோட முக்கிய தலமாக வழங்கக்கூடிய நம்ம எல்லா கோயிலும் நம்ம நுழைவாயில முதல்ல ராஜகோபுரம் தான் வணங்கும். ராஜகோபுரத்தை வணங்கினா அந்த ஆலயத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் வணங்குன மாதிரி சமம். அதனால பக்தர்களுக்கு அறிவது என்னன்னா, இந்த ராஜகோபுரம் மற்றும் கட்டகோபுரம் உள்ள மூலஸ்தானத்துக்கு புதுப்பிச்சு தயார் சன்னதி மேற்கொண்டு இன்றைய கால நிலவரப்படி புது பொலிவுடன் புதுப்பிச்சு ஆன்மீக பணி மிக சிறப்பாக மிக பொலிவுடன் நடைபெற்று வருகின்ற 5/7/2026 அன்று மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். கோபுரங்களின் பொலிவு பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல 3வது பெரிய கோபுரம் 192 அடி ராஜகோபுரம் மேற்கு மற்றும் வடக்கு ராஜகோபுரம் கட்டகோபுரம் நம்ம பார்க்க போனா நம்ம போற என்ட்ரன்ஸ்ல இருக்குது. மூலவர் சன்னதி விமானம் மூலமா நம்ம அது கலர் வண்ணம் பூசப்பட்டு புனித நீராட்ட உள்ளார்கள். முக்கிய தேதி கும்பாபிஷேகம் ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறும் என்பதை ஆன்மீக அன்பருக்கு தெரிவித்துள்ளோம். ஆன்மீக சக்தி வாய்ந்த இந்த அகர்வதிப்படி பார்க்கணும்னா ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மற்றும் ஆன்மீக இந்து அறநிலையத்துறை சார்பாக ஆலயத்துல 12 வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பாபிஷேகம் நடைபெறும். இந்த நம்ம திருக்கோயிலூர் இந்த ஆண்டு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகவும் சிறப்பாக பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கும்பாபிஷேக தண்ணீர் நன்னீர் நமது தலையில் பட்டால் பாவ தோஷங்கள் விலகும், பிள்ளைகளுடைய கல்வி நிலை மாறும், மந்த நிலை மாறும், தொழில் தடை நீங்கும், வருமான தடை நீங்கும், பொருளாதார தடை நீங்கும், தொழில் விருத்தி அடையும். மேலும் திருமண தடை, பெண்களுக்கான வாழ்வியல் பிரச்சனை, அனைத்து விதமான பிரச்சனைகளும் திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் தண்ணீரிட்ட விழா நம்ம மேல் தலையில் தெளிச்சா கொண்டாலே அனைவரும் இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மென்மேலும் வளர ஆன்மீக அன்பர்களும் சுற்றியுள்ள கிராம பொதுமக்களும் நம்ம யூடியூப் சேனல் அனைத்து நபர்களும் கலந்து கொண்டு திருக்கோயிலூர் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் நன்னீரட்ட விழாவுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஓகே, உங்க டைம் ஒதுக்கி யூடியூப்பில் திருக்கோயிலூர் அருண்ராஜ் ஜோதிடர் வழங்கும் உலகளந்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்ததுக்கு நன்றிகள் ஐயா. நன்றி. இதை அடுத்து பட மூவி ரிவ்யூவாகவும் இல்லை இதை அடுத்து ஆன்மீக தகவலாகவும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வருவதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்ய வேண்டும். இது போன்ற மக்கள் திருக்கோவிலூர் சுற்று வட்டாரங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்த கும்பாபிஷேக விழாவை கலந்து கொண்டு நற்பலன் அடையுமாறு மற்றும் ஒரு கால் தூக்கிய உலகநாத பெருமாளின் ஆசீர்வாதம் பெருகவும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அவசியம் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.